2 சாமுவேல் 5வது அதிகாரத்திலே நமக்கு தெரியும், தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது அங்கிருந்த எபூசியர் சொல்றாங்க, அங்க இருக்கிற குருடரும் சப்பானிகளுமே உங்களை என்ன பண்ணுவாங்க, தடுப்பாங்க, தடை பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சீயோன் கோட்டையை பிடித்த பிறகு 8வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 5:8. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தார். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. இது ஒரு பிரமாணமாகவே சொல்லப்படுகிறது. ஏன்னா ராஜா கிட்ட இருந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தை அல்லவா. அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சுற்றிலும் மதிலை கட்டுகிறான். இப்ப உள்ள யாருக்கு என்றாக முடியாது தெரியுமா? சப்பானிக்கு என்றாக முடியாது. இப்படி இருக்கும்போதுதான் 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் தாவீது கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க சவுல் குடும்பத்தில் யாராவது மீந்திருக்கிறார்களா, மீந்திருக்கிறவன் உண்டா என்று கேட்கும் போது சவுலின் வீட்டு வேலைக்காரன் சீபா வரவழைக்கப்படுகிறான். அந்த சீபா என்பவனிடத்திலே தாவீது மீண்டும் கேட்கிறான் 3வது வசனத்திலே, அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா அவனை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்றால், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். இது நல்ல தெரிந்த வேத பகுதி, ஆனாலும் கவனமாய் கேளுங்கள். ராஜா இந்த வார்த்தையை கேட்கும் போது சீபா என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்னு இருக்கிறான்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த சீபா எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ராஜா வைத்த பிரமாணத்தை வைத்து சொல்லுகிறான். அதாவது சிலர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, நமக்கு கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்க வேலை கூட அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் உண்டு. அதாவது ராஜாவே இருக்கிறான், ஆனா உங்க பிரமாணத்தை வச்சு பார்த்தா அவன் இல்லை. இருக்கிறான், ஆனா உங்க பிரமாணத்தை வச்சு பார்த்தா அவன் இல்லை. அவன் எப்படி சப்பானியானா? 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடுகிற போது அவசரத்தில் அவன் விழுந்து முடவனான். அவன் பிறப்பிலே அப்படி ஆகல. இந்த நான் சொல்லுகிறது சரித்திரத்துக்குள்ள போகல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். 4வது 5 வயசு நல்லா இருந்தான். கேட்கப்பட்ட ஒரு துர்ச்செய்தி அவனை முடவனாக்கிட்டு, அவனை காப்பாற்ற அவனை கேர் பண்றவங்க தூக்கிட்டு ஓட போகுது அவசரத்தில். பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறேன், நம்ம அவசரத்தில் எடுக்கிற பல காரியங்கள் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அவசரத்துல மோசே அவசரத்துல பேசினார், கானானுக்கு நீ போகண்டான்ட்டார். பேதுரு அவசரத்துல கத்தி எடுத்தார், கத்தி எடுக்கிறவன் கத்தியாலே சாவாண்டார். இவன் முடவன் ஆகும் வரைக்கும் இப்படி ஒரு சட்டம் கிடையாது. என்ன சட்டம் தெரியுமா? இந்த சப்பானி குருடன் உள்ளே வரக்கூடாதுங்கிற சட்டமே கிடையாது. ஆனா 4வது அதிகாரத்துல இவன் முடவன் ஆகிறான். 5வது அதிகாரத்துல ராஜா டிக்ளேர் பண்றாரு, சப்பானி குருடன் யாருமே பார்த்தாலே அழிச்சிரு, இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனா இப்பொழுது ராஜா கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க இருக்கிறானா? அவன் சீபா சொல்றான், இருக்கிறான், முடவனா இருக்கிறான். சீபாவை நீ எப்படி சொல்லி இருக்கணும்? 5 வயசு வரை நல்லா இருந்தான்.
ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா, ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா, இஸ்ரவேலின் முதல் ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா, ராஜகுமாரன் அல்லவா மேவிபோசேத். நீ அதை அல்லவா சொல்லி இருக்கணும். எப்பொழுதுமே பாருங்க, நம்முடைய நல்ல பக்கத்தை வெளியே சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நம்முடைய நல்ல பக்கம் வெளியே தெரியாது. ஆனா நம்ம கெட்ட பக்கம் கொஞ்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், பக்கம் பக்கமா போகும். அவன் 2 காலம் முடவனா இருக்கிறான். இந்த வார்த்தைய சீபா சொன்னதும் தாவீதுக்கு இருக்க முடியல. 4வது வசனத்துல கேட்கிற, அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறான். அவன் எங்கே? ஏனா இந்த பாதையில் வந்தவன் தான் யார் தெரியுமா? தாவீது. அப்படியே பிளாஷ்பேக்குள்ள போனா, இப்பொழுது தாவீது கேட்டது போல சாமுவேல் கேட்கிறான், ஈசாயை அழைக்கிறான், உன் பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிடுங்கிறான். ஈசா 7 பிள்ளைகளை கூப்பிடுகிறான், தாவீத கூப்பிடல. ஏன்? அவனை கூப்பிடுறது ஒண்ணுதான், இதுதான். அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது. சாமுவேல் கேட்கிறான், வேற பிள்ளைங்களே இல்லையா? இப்பொழுது சீபா தாவீதினிடத்தில் சொல்வது போல, அன்று தாவீதின் தகப்பன் சாமுவேல் இடத்தில் சொல்லுகிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சாமுவேல் சொல்றார், அவன் வரது வர நான் சாப்பிட மாட்டேன். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த பெயின் என்னன்னு தாவீதுக்கு தெரியும். நாம் ஒருவரை ஆராதிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நான் பயணிக்கிற பாதை, வேற யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நீங்க எந்த பாதையில் பயணிக்கிறீர்களோ அதே பாதையில் அவர் பயணித்திருக்கிறார். அதனாலதான் நம் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், என் குமாரத்தினுடைய காயங்களால் நானும் காயப்பட்டேன் என்று சொன்னவர், இப்பொழுது மேவிபோசேத் அழைத்து வரப்படுகிறான். மேவிபோசேத் கொண்டு வரப்பட்ட போது அவன் தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கி, தாவீது கேட்கிறான், மேவிபோசேத்தே அப்படிங்கிறான். இதோ அடியேன். உண்மையிலே மேவிபோசேத்தை பார்த்தா, இந்த செய்தியை கேளுங்க. மேவிபோசேத்தின் அப்பா யோனத்தான், தாத்தா சவுல். சவுலுக்கு வாழ முடியாத ஒரு நிலை வந்த போது சவுல் சூசைட் பண்ணார். தன் ஆயுததாரியின் இடத்தில் சொல்லுகிறான், நீ என்னை கொன்று போடு, எனக்கு வலி தாங்க முடியல. அவன் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன்னா, உடனே இவனே பட்டயத்தை நாட்டி அதுல விழுந்தான். யாரு? சவுல். ஆனா அவன் நினைச்சா வாழலாம். உண்மையிலேயே சூசைட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறது யாரு தெரியுமா? மேவிபோசேத். அவன் சாகல. அவனுக்கு தெரியும், ஒரு நாளிலே நான் அவருடைய தயவை பெறுவேன். நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் இந்த மரணம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் வந்து போயிருக்கும். ஆனா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பு சபையே, இதை கேள. உண்மையிலேயே சாக வேண்டியவன் யார் தெரியுமா? மேவிபோசேத்துக்கு இந்த நிலைமை, அவன் தான் செத்திருக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை. இப்ப திடீர்னு ஒரு செய்தி வருது, ராஜா சொல்லிட்டாரு, சான்ஸே கிடையாது, வாய்ப்பு எல்லாம் இல்லைன்னு வரும்போது ஒருத்தன் சாவை நோக்கி பயணிக்கிறான். ஆனா இந்த மேவிபோசேத் வாழ்றான். அவன் வாழ்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, எல்லா ஹோப்புமே இழந்தும், எல்லா வாசல் அடைபட்டும்
கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்துட்டு இருக்கல்ல, ஒரு நாளிலே கர்த்தருடைய தயவு உன்னை உயர்த்துவதை எல்லா கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். 7வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து, ஹல்லேலூயா, உன் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம். இப்போ சீபாவை கூப்பிடுறான். சீபாவை கூப்பிட்டு சொல்ல, உன் குடும்பம் வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து 10வது வசனத்தில் 9-10 வாசியுங்கள். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு அடுத்த வார்த்தை கவனிங்கள். உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு. அந்த எஜமானுடைய குமாரன் யாரு? இந்த எஜமானுடைய குமாரனை சீபா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? ஆனா ராஜா எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? உன் எஜமானுடைய. அவன் புசிப்பதற்கு அவனுக்கு அப்பம் உண்டாயிருக்கும் பொருட்டு அந்த நிலத்தில் நீ பயிரிடுங்கிறார். அதன் பலனை நீ சேர்ப்பாயாக. ஆண்டவரே, ராஜாவை நான் வேலை செய்யணுமா? வேலை செய்யணும். யாருக்கு? அவனுக்காக, அவன் சாப்பிடுறதுக்காக. மேவிபோசேத் கேட்ட ஒரு துர்ச்செய்தி அவனை முடக்கினது. ஆனாலும் அவன் மடியவில்லை. அவன் காத்திருந்தான். ஒரு நாளில் அவன் காதிலே நற்செய்தி கேட்கப்பட்டது. அவன் ராஜாவோடு கூட பந்தையில் இருக்கிறான். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சபையே, பல துர்ச்செய்திகள் உங்கள் வாழ்க்கையை முடக்கிறது உண்மைதான். நான் நம்புறேன், இன்னைக்கு சில காதுகளுக்கு அந்த நற்செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார்.